வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி பேச்சுலர் ஸ்பெஷல் ரொம்ப ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன், முட்டை எல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷுக்கு நம்ம இன்றைக்கி பொரியல் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் எல்லாமே, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் சட்டுன்னு செய்கிற ஒரு பொரியல் ரெசிபி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நம்ம வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு கட்டு அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுலேயே நான் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுட்டேன். 2-3 பச்சை மிளகா சேர்த்துன்னு இருக்கிறேன். வெங்காயம் எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் அளவு வதக்குனா போதும். ஸ்ப்ரிங் ஆனியன் 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கேபேஜ் சேர்த்துருக்குறேன். இந்த கேபேஜில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். நல்லாயிருக்கும், மஞ்சள் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வத்திருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முட்டை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 5-6 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இதில் 5 முட்டை இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், 5 முட்டை சேர்த்துட்டு இதிலே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா பச்சை மிளகா காரம் காணாது, அதனால் பெப்பர் தூள் நல்லா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா இதை கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான பொரியல், சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு. காலையில் எந்திரிச்சு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஸ்ப்ரிங் ஆனியன், கேபேஜ், முட்டை சேர்த்து ஒரு சூப்பரான பொரியல் ரெடி பண்ணியாச்சு. கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி விடுறேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கூட செய்கிறப்போ ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கட்டுக்கு நீங்கள் 2 கட்டு கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஈஸியான ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.